வணக்கம். சிதக்கர் உணவே மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு இந்த ஓமவல்லி இலையை பற்றி பார்க்கலாம். ஓமவல்லி இலை எல்லாருமே இப்போ வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த ஓமவல்லி இலையை தான் ஃபாரின்லலாம் ஓரிகானோன்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு ஹெர்ப்ஸில் இந்த ஓரிகனாவை பிஸா பர்கர்லலாம் மேலே தூவி சாப்பிட்றோம். இப்போ இது இதை ஓரிகனாவாக மாற்றணும், அந்த பொடியை மாற்றணும், ஹெர்ப்ஸாக மாற்றணும் அப்படின்னா இதை நிழலில் முடிஞ்ச வரைக்கும் உலர்த்திட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இதை உலர்த்திட்டு பொடி பண்ணுறது. இலைகளை பொறுமையாக உலர்த்திட்டு இந்த மாய்ஸ்சர்லாம் போயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக பொடி பண்ணிக்கலாம். சாதாரணமாக வீட்டில் இந்த ஓமவல்லி இலை இருந்தாலே குழந்தைகளுக்கு ரொம்ப, அதாவது சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அதுவும் இந்த மழை காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஓமவல்லி இலையினாலே விதவிதப்பான தண்ணியில் நல்லா போட்டுட்டு வேகு பிடிக்க வைக்கலாம். அதே மாதிரி இந்த ஓமவல்லி இலையை கசக்கிட்டு நசிய மாதிரி ஒரு காட்டன் துணியில் வச்சுட்டு அப்பப்போ மோர்ந்து இருந்தாலே மார்பு சளி, மூக்கடப்பு இதெல்லாம் எல்லாமே சரியாயிடும். ஓமவல்லி இலையை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வாயில் போட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கும் அவங்களுக்கு. அதை இதை நீங்கள் பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம். 1-2 போதுமானது. நெஞ்சு சளி கரைஞ்சிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி இதில் விட்டமின் சியும் ஏயும் இருக்கிறதால இதை 1-2 சாப்பிட்டாலே போதும். நல்ல கண்ணும் நல்ல பார்வை பலப்படும். அதே மாதிரி சருமத்துக்கு ரொம்ப நல்லது. இதை அரிசி மாவு கடலை மாவோட சேர்த்து இதையும் போட்டு அரைச்சி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா சருமம் நல்லா பளபளப்பாக ஆகும். இந்த ஓமவல்லி இலையை வாட்டிட்டு அதை அப்படியே பத்தும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்பு சளியில் குழந்தைகளுக்கு ஒத்தி எடுக்கலாம். விதவிதப்பான தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோலையோ நல்லா கொஞ்சம் லைட்டாக வாட்டிட்டு மார்புலையும் முதுகுலையும் ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா மார்பு சளி கரைஞ்சிரும். அதே மாதிரி இந்த ஓமவல்லி இலையை பத்து போடும் போது வெல்லத்தை சேர்த்து, ஏன்னா அந்த அந்த தண்ணி ஊற்றிடுங்கிறதுனால நல்லா கசக்கிட்டு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரையை போட்டு கலந்துட்டு பத்து போட்டுக்கலாம். தலைவலி உடனே சரியாகும். சளி பிடிச்சாதான் இந்த ஓமவல்லி இலையை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சளி பிடிக்காம இந்த மழை காலத்தில் இருக்கணும் அப்படின்னாலே டெய்லி விதவிதப்பான தண்ணியில் இதில் ஒரு 5 இலையை போட்டுட்டு குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி வேகு பிடிச்சிட்டே இருந்தாலே நமக்கு சளி பிடிக்காது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் தீர்வு காட்டுறதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.